ஹலோ கைஸ், வெல்கம் டு பவன் கேமிங் ஜோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். சிஎஸ் ரேங்க் புஷ் தான். இப்போ வந்து சிஎஸ் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரேங்க்கு குறைச்சாங்க. அதனால் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் ரேங்க் புஷ் பண்ணி நம்ம வந்து டைமண்டு 4ல் இருக்கோம். பிஆரில் வந்து ஹீரோய்க்கு 2ல் இருக்கோம். பிஆர் ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும். அதனால் ரேங்க் புஷ் ஏற்ற வேணான்னு நினைக்கிறேன். அதனால் சிஎஸ் ஏற்றுவோம். அதனால் இந்த கேம் பிளேயில் நம்ம வந்து சிஎஸ் ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து சிஎஸ் போடுறோம். என்ன பண்ண காட்டியிருக்காங்களோன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தால் உங்களுக்கு பிஆர் வருமா சிஎஸ் வருமா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. G18 எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த M1873 அது எனக்கு வராது. அதுவும் நான் விளாண்டதும் கிடையாது, ஏன்னா வராது. வாங்க போகலாம். நம்ம இப்போ வச்சுருக்க கேரக்டர் வந்து டிமிட்ரி வச்சுருக்கோம். இது வந்து ரிவைவ் ஆகிக்கலாம். நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தான் கிடையாது. லேக் ஆகுது ரொம்ப லேக் ஆகுது. ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது. ஏன்னா டேட்டா நிறையா சோர்ஸ் இருக்குமா, அதனால லேக் ஆகுது. ஐயோ கொடுத்துட்டாங்க. டிமிட்ரியை போட்டுருவோம். டிமிட்ரியை போட்டு ஐயோ அடிச்சு விட்டாங்க போங்க. ஆமாம், எல்லாரும் பாருங்களேன், என் டீமில் இருக்க எல்லாத்தையும் வந்து 3 பாயா வச்சுருக்காங்க. ரெண்டாவது நான் 5 பாயா வச்சுருக்கேன். கீழே இருக்க 3 பாயா, அது கீழே இருக்க எல்லோரும் போயாவாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு மேட்ச் தொட்டால் கூட எல்லா இது கூட குறையும். இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் சீரியஸாக விளாடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் போயாஸ்டிக் வச்சுருக்கோம். ஆனால் எல்லோரும் சீரியஸாக விளாடுவோம். பார்ப்போம் எப்படி விளாட்றாங்கன்னு. வாய்ப்பு இல்லை. சீரியஸாக விளாடுவாங்களான்னு தெரியல. ஐயோ ஏன் 94 போக மாட்டேங்குது. ஐயோ ஒருத்தன் வரையான். ஏய் 2 நீ தான்டா வராண்ட. ஒருத்தவே டக்குன்னு அறான் மட்டுமே கொஞ்சம் சதறிட்டேன். டே வாடா டே. அப்பாடி பின்னாடி போடுறாங்கப்பா. ஐயோ 3 பேர் அடிச்சிட்டாங்க கைஸ். இந்த AN94 வேற போய் தொலைய மாட்டேங்குது. இதில் பாருங்க, நான் தான் டேமேஜ் அதிகம். ஐயோ ஜோனு கூட போயிட்டுருக்கோம். போட்டேன் நெத்தி அடின்ட்டாங்க. ஐயோ 5 ஸ்ட்ரீக் வச்சிருக்கேன். என்ன அது இப்படி இருக்கு. சரி வாங்க MP5 எடுக்கலாம். பான்ஃபயர் போட்டாப்ல தலைவர். இதில் நம்மளுக்கு ஈபி ஏறிடும். மஷ்ரூம் வந்து தேவையில்ல, ஏன்னா அதுவும் ஈபி ஏறுறதுக்கு தான். இது போட்டாலே போதும். படி ஈபி ஏறிடுச்சு. வாங்க போகலாம். வந்து கொஞ்சம் கீழே போய் பார்ப்போம். இது ஏதோ அப்டேட்ல. ஐயோ பேசுகிறதுக்குள்ள அடிச்சிட்டாங்க. இதில் நான் ஒத்துக்கிறேன், நான் பாட்டு. ஐயோ என் மனசுக்குள்ள தீய. சூப்பர் தலைவன், நீ தான்டா. டே கைஸ், அவனை பார்க்கவே இல்லை கைஸ். அவனை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது தான் கைஸ் எல்லாமே நடக்கும். என்ன நடக்க போகுதுன்னு
யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும் தோக்க போறோம்னு. Resources here. ஐயோ ஏன் 94 சரி வாங்க போவோம். யாரோ பேசுறா. ஹலோ கைஸ், சாரி கைஸ், கொஞ்சம் மைக் ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். ஐயோ சரியா அடிக்கிறேன். ஐயோ கைஸ் லாக் ஆகுது கைஸ், எல்லாமே விட்டு விட்டு வருது. கைஸ் கைஸ் சரியா லாக் ஆகுது கைஸ். ஐயோ என் மனசுக்குள்ள தீய. ஐயோ இப்போ என்ன பண்ணலாம்னா, வாங்க மறுபடியும் போடுவோம். எவ்வளவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரீ ஃபயர் இந்தியா இஸ் தட் அப்படின்றாங்க. க்ளூ மேக்கர் கெட் 1 க்ளூ வால் எக்ஸ்ட்ராவா? இந்த ஃப்ரீ ஃபயர் அப்டேட் விட்றாங்களோ நல்ல அப்டேட்டே விட மாட்டாங்க கைஸ். ஒரு மாதிரி பாட்டுமே அப்டேட் விட்டுறாங்க. அது வாங்க போலாம். காணமே யாரையும் காணம். ஒருத்தவங்க அங்கிட்டு ஓடுறாரு, அவருக்கு நம்மளுக்கு தேவையில்ல. ஐயோ நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. தூரத்துல ஒரு அம்மா சுட்டுக்கிட்டு இருக்கு, நானும் இருக்கேன்ப்பா அந்த ஆட்டையலன்ற மாதிரி. எப்படி கம்பேக் தான், எப்படி அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். நானே ஒரு பாட்டு சும்மா ஃப்ளூக்கில் அடிச்சிட்டேன். அப்புறம் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, என்னடா 1v1 வரையா அது இதுன்னு இருப்பீங்க. தேவையா? பரவாயில்ல கைஸ், இவங்க வந்து குளோவால் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க கைஸ். அதான் போல நான் கூட எக்ஸ்ட்ரா 1 கொடுப்பேன் நினச்சி. வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், P90 எடுத்து அழுத்த போகிறோம். ஐயோ நிறைய பேர் இருக்காங்க, பார்த்து தான் இருக்கணும். போட்டாங்கிட்டு ஐயோ காணமே அவனையும். ஒருத்தன் வந்தா இந்த இதுக்குள்ள இருக்காளா, போய் ஒளிஞ்சுக்கிட்டா பாருங்க பாட்டு மாதிரி. பாத்துரா. அவ்வளவுதான், நம்ம தான் ஒரு கண்ணை வச்சு சுடுறான். என்ன தெரியல. ஐயோ ஜஸ்ட் மிஸ், 4 ஹெச்பியில தப்பிச்சேன். பேராஃபில் எடுத்துக்குவோம், நம்ம தான். இப்போ வந்து ரீசோர்சஸ். ஐயோ மேக் 10 வேணாம், மேக் 10 நல்ல கன்று தான், இருந்தாலும் வேணாம் எதுக்கு அப்படின்னு. சரி வாங்க, யாருக்கும் தேவையில்ல போல. இப்போ வந்து நம்ம போன மேட்ச் போன மாதிரியே போவோம். நம்ம தான் ஊரோட டாப்ல நிக்கிறோம்னு சொல்ல மாட்டேன், இந்த நம்ம என் டீம்ல டாப்ல. ஐயோ அங்க ஒருத்தர் போனாரு, நான் பார்த்தேனே.
பாட்டு மேட்ச் எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ டேய் போச்சுடா டேய். பாட்டுன்னு சொல்லவே கூடாது. எவனாச்சும் வந்து அடிச்சிடுறாங்க பாட்டுன்னா. ஐயோ டவுனு வேற கணக்கு 2 பேர் தான் இருக்காங்க. வேற ஏடபிள்யூ வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான். டேய் டேய் யாரா நீ ஓடாங்கிட்டு ஏடபிள்யூ வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கிட்ட இருக்கா. விஎஸ்எஸ் வச்சிருக்கான். நல்ல பிளேயர்னு சொல்ல மாட்டேன், நல்ல கன்னு தான். அப்பா அடி எனக்கு ஒரு கில்லு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஏன்னா நம்ம தான் பாட்டு சுடுறாப்புல. இப்போ வந்து யோடி வந்து இந்த அடிக்க போறேன் சொல்றதுக்குள்ள அடிச்சிட்டான். இந்த இவனை நான் அடிச்சிருந்தா கதை முடிஞ்சிருக்கும் கைஸ். அவங்க கம்பேக் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கம்பேக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விடலை. பேராஃபிலுக்கு பதிலாக விஎஸ்எஸ் ஆச்சு வச்சிருக்கலாம். தேவையில்லாத வேலை. $100 இருக்குப்பா, மஷ்ரூம் வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள எவனுமே போயிட்டாங்க. இப்போ வந்து கோ ஃபார் தி ஏர் ட்ராப் அப்படின்றாங்க. அது அங்கே போனால் மண்டேலே வச்சுக்கிடுவாங்க. ஏதோ சவுண்டு கேட்குது. ஐயோ பாடி இந்த கன்னு வேஸ்ட்டு கைஸ். இந்த இப்போ ஒரு பொண்ணு சுட்டுச்சுலாம், யாருன்னு தெரில, ஒரு பிள்ளையர் சுட்டாங்களா. அந்த கன்னு மகா வேஸ்ட்டு. இருந்தாலும் எடுத்துக்கிறேன், ஏன்னா வாங்குறதே இல்லை. அதுதான் ஒரே வழி. ஒருத்தவன் தான் இருக்கான், ஒருத்தன் டவுனு. ஒரு குளோவால் இங்கே தான் இருக்கேன். இந்த அங்கே தான் கைஸ் இருக்கான். அதுதான் சுட்டேன். நம்ம தான் எப்பவுமே நம்ம தான் குட் ஜாப் அப்படின்னு இருக்கோம். வந்து வெஸ்ட் எடுத்துக்கலாம். ஹெல்மெட் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்துட்டு விஎஸ்எஸ் தரமாக இருக்கா. இது வேஸ்ட்டு கைஸ். ஹைட்ரோ பிளாஸ்டரு இது சும்மா சுடும், ஆனால் நல்லா டேமேஜ் கொடுக்கும். ஆனால் பாட்டு மாதிரி ஸ்லோவாக ஒரு மாதிரி சுடும். எம்பிட்டு அடிச்சாலும் அவங்க சாக மாட்டேன், அந்த மாதிரி சுடும். இப்போ வந்து விஎஸ்எஸோட இறங்கியிருக்கேன். இந்த கன்று தான் நான் இந்த கன்று தான் விளாண்டே ஒரு வாரம் தான் இருக்கும். ஆனால் தரமான கன்று. இந்த கன்னை பற்றி எனக்கே தெரில, என்னன்னு தெரில. சூப்பரான கன்று கைஸ், உண்மையிலே நல்ல கன்று. ஸ்பீடாக சுடும். சாட்ரு இந்த மாதிரி ஸ்பீடாக சுடும், நல்லா டேமேஜும் கொடுக்கும். 29, 27 அந்த மாதிரி. இந்த வின்செஸ்டர் வச்சுட்டு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, நம்மள முடிக்கணும். ஐயோ இங்கிட்டு வரது ஒருத்தன் இருக்கான் மட்டியாட்டுக்கும். ஒருத்தன் வரையான் பையன். அங்கே இப்போ போக வேண்டிய. ஐயோ சார்ஜ் இல்லையா? கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது தான் சார்ஜ் இல்லைன்னு. ஐயோ இங்கிட்ட எவனோ வந்துருப்போறாங்க. வந்துட்டாங்க, சதறிட்டேன் நான். ஐயோ கைஸ் நிறையா பேர் இருக்காங்க கைஸ். கைஸ் எத்தனை பேர்? 3 பேர் மனமாக சுற்றி உழைச்சி டம்முன்னு அடிச்சிட்டாங்க. ஹைட்ரோ பிளாஸ்டர். இப்போ வந்து நம்ம P90 எடுத்துக்கலாம். அப்புறம் பெஸ்ட் எடுத்துப்போமா வேணாமா? ஏற்கனவே ஒரு இது இருக்குது, பெஸ்ட் எடுத்துக்குவோம், மஷ்ரூம் எடுத்துக்குவோம். ஒரு 2 க்ளோவால் வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நம்ம, இருந்தாலும் வச்சுக்குவோம். ஏன்னா அது ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, நான் வாங்கலாம். இப்போ வந்து P90யோட களமிறங்கும் நாங்கள். சரி, நான் எல்லாரும் ஒத்தகன்னா, ஆனால்
ஐயோ அங்கே 2 பேர் கால்குலேட் பண்ணோம். அங்கே ஒருத்தர், அங்கிட்ட ஒருத்தன், இங்கிட்ட ஒருத்தன் இருக்கான். இதான் இங்கிட்ட ஒருத்தன். 4 பேர் கவர் பண்ணி. ஐயோ ஒரு இன்னொருத்தர். ஐயோ என்னைய கருணை இல்லாம சொல்றாங்க. நீங்க என்னன்னு கேளுங்க. மெடிக்கிட் போட்டுருவோம். ஒரு மெடிக்கிட்ட மன்னம்மா இங்கிட்டு வந்துட போறாங்க. அப்புறம் செதற போறோம். நம்ம விஎஸ்எஸ் வச்சிருக்கான் தலைவன். ஐயோ நம்மளோட ஒருத்தன் சுட்டாங்களா? எவனும் வெஸ்ட்டு போடலான்னு நினைக்கிறேன். டேமேஜ் நல்லா போகுது, அதனால தான் சொல்கிறேன். என்னடா அப்படியே நிற்கிற சில மாதிரி? டேய் என்னலே பண்ணிட அப்படின்றாங்க. அதான்டா நம்ம தான்டா. ஐயோ சாண்டினை போட்டாங்க. ஐயோ எங்க இருக்குன்னு தெரியலையே. உள்ள போறோம் உள்ள போறோம். பார்த்தே இருந்துக்கோ. சூப்பர்ரா டே, செம்மடா. நீ தாண்டா டேடி எதுக்குடா க்ளோவால போடுற? டே டே க்ளோவால போடாரன்றே. கரெக்டாக க்ளோவால போட்டான். கைஸ் என்ன கைஸ் இது? கஷ்டப்பட்டு வந்தா போன மேட்சும் தோத்துட்டேன், இந்த மேட்சும் தோத்துட்டேன். செதற போறீங்க. நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுக்குன்னு போய் இன்னொரு எக்ஸ்ட்ரா க்ளூவால் போட்டுக்கலாம். ஹெல்மெட் போட தேவையில்ல, சும்மா போட்டுக்கிறேன். அதுதான் திறமை. வாங்க ஃபுல் ஃபோர்ஸோட இறங்கணும் இன்னைக்கு நம்ம. டேய் ஏன்டா நீ யாரா நீ? எங்க இருந்துற வந்திருக்க? 3 பேர் வீட்டுக்குள்ள இருக்கும் தருணம். நான் மனம் அடிக்குதா இருந்தா ஒரு அசிஸ்ட் வேற பண்ணிட்டோம். அவங்க ரிவைவ் பண்றாங்க. 4 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க பாட்டு பசங்க. ஐயோ என் மனசுக்குள்ள இந்த ஒருத்தன் டவுனா. இந்த 2 பேர் டவுனா. இந்த தரமா அடிக்குது, நீங்களே பாருங்க. சூப்பரா அடிக்கும், நல்லா அடிக்கும். அது வெஸ்ட் போட்டிருக்கேன், ஹெல்மெட் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அவன் எனக்கு தெரிஞ்ச ஆஃப்லைன். டேய் தள்ளுறா, ஏன்டா நீ வேற? டேய் அந்த ஹைட்ரோ பிளாஸ்டர் வச்சு காமெடி பண்ற பத்தியா? விஎஸ்எஸ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட எவ்வளோ வரப்போறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. தெளிவாய் தெரிகிறது. அவ்வளோதான். சூப்பர். கைஸ் ஐயோ சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். 2 மேட்சும் தோத்துட்டேன், இருந்தாலும் நிறையா அடிச்சேன். மேட்சும் தோத்துட்டேன். ஒரே அசிங்கமாக போச்சு குமார்னு மாதிரி ஆயிடுச்சு. சரி கைஸ், அடுத்தது சந்திக்கலாம். பாய்.